வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் நெட்ஃப்ளிக்ஸில் ரீசண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸில் வர 8வது எபிசோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கதை என்னென்னா, வால்யூம் 2 எங்கே முடிஞ்சுதோ அங்கேருந்து தான் தொடங்குது. வால்யூம் 2ல் இவங்க போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்களா இல்லையா, உலகத்தை இந்த சின்ன பசங்க காப்பாற்றினாங்களா இல்லையா என்பது தான் கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முதல் பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு 1 ஹவரை சொல்லலாம். பிகாஸ் முதல் 1 ஹவரோட ரைட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் மேக்கிங்னு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ முதல் 1 ஹவரை குறையே சொல்ல முடியாது. எண்டிங் ரொம்ப எமோஷ்னலாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எண்டிங் உங்களை கண்கலங்க வச்சிரும். எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. தென் பிஜிஎம், சிஜிஐ அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே ஃபுல் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு அண்ட் லாஸ்ட்டு 1 ஹவர் ஃபுல்லாகவே எமோஷ்னலாக போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இவங்க நினச்சிருந்தா அந்த 1 ஹவரை ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே காட்டியிருக்கலாம். ஸோ அந்த 1 ஹவர் நமக்கு கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி இருக்குது. அடுத்து வில்லனை ரொம்ப பில்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஃபைனல் பேட்டிலாக ரொம்ப மொக்கையாக ஆக்கிட்டாங்க. பேட்டில் இன்னும் 20 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா பார்க்க நல்லா இருந்திருக்கும். இந்த சீரீஸில் டெமோகார்கன், டெமோடாகுன்னு நிறைய மிருகம் இருக்கும். பசங்க அது வாழ்கிற வேர்ல்டுக்குள்ளே தான் போகிறாங்க. பட் அதில் ஒன்று கூட அட்டாக் பண்ணுற மாதிரி காமிக்கல. ஸோ மொத்தத்தில் இந்த 8வது எபிசோடை ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்ல முடியல. நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இந்த எபிசோடுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுப்பேன். இதில் அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, ஃபேமிலியோடையே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு மூவி ரிவ்யூவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.